இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா மெத்தில் கோபாலமைன், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா விட்டமின் B12 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கும் இல்லை பார்த்திங்கன்னா நார்மலாக சில இண்டிவிஜுவலுக்கு காலில் சுருக்குன்னு அந்த விரலில் குத்துற மாதிரி ஒரு சென்சேஷன் வந்தாலோ, இல்லை பாதத்தில் உணர்ச்சி குறைபாடு ஆனாலோ, இல்லை பார்த்திங்கன்னா எறும்பு ஊடுற மாதிரி ஒரு சென்சேஷன் வந்துச்சுன்னா, இல்லைனா பேர்னிங் சென்சேஷன் ரெண்டு கால்லையும் வருதுன்னா, இந்த விட்டமின் B12 அதாவது மெத்தில் கோபாலமைன் டெஃபிஷியன்சியை நீங்கள் மனசில் வச்சுங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன்ஸுக்கு இந்த டெஃபிஷியன்ஸ் வர்றதுக்கு அதிக காரணம் ஏன்னு கேட்டிங்கனாக்கா, நான்வெஜ்ஜில் இந்த சிக்கன்னு, ஃபிஷ்ஷு, பன்னீர், இந்த ஹோல் எக்கு, மில்க்கு இதிலெல்லாம் விட்டமின் B12 கிடைக்கும். வெஜிடேரியன்ஸுக்கு அவ்வளோவா கிடைக்காதனால விட்டமின் B12 சாஃப்ட் கேப்சூல்ஸாக வருது. அதில் பார்த்திங்கனாக்கா விட்டமின் B12ஓட பார்த்திங்கன்னா ஃபோலிக் ஆசிட், ஆல்ஃபா லிப்போயிக் ஆசிட் இதெல்லாம் சேர்ந்து கூட இப்போ வருது. இதை அவங்க டெய்லி 500 to 1000 milligrams எடுக்கலாம் அவங்க. ஸோ இதை நாள்படும்போது சாப்பிடும்போது இந்த விட்டமின் B12னால குறையிற அந்த நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகிடும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த B12 நரம்பில் அந்த மைலின் ஷீத்தை ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் அவங்க மெட்ஃபார்மின்ற டேப்லெட் சாப்பிட்டுட்ருப்பாங்க. ஹார்ட் பேஷண்ட்ஸ் ஆஸ்பிரின் என்ற மாத்திரையை சாப்பிட்டுட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த கேஸ் மாத்திரைன்னு சொல்லுவாங்க, ஆன்டிபயோட்டிக்கோடலாம் சேர்த்து கொடுப்பாங்க. இதெல்லாம் சாப்பிடும்போது நேச்சுரலாகவே டெஃபிஷியன்சி ஆகிறதுக்கு, லாங் டேர்ம் யூஸில் டெஃபிஷியன்சி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸும் பார்த்திங்கனாக்கா இந்த மெத்தில் கோபாலமைன் சேர்த்து எடுக்கலாம். ஸோ நான் வெஜிடேரியனும் பார்த்திங்கன்னா பிளட் லெவல் செக் பண்ணி அவங்களுக்கு கம்மியாக இருந்துச்சுனாக்கா விட்டமின் B12 கேப்சூல்ஸ் சாப்பிடலாம். அது கூடவே நேச்சுரல் சோர்ஸ் நான் சொன்னதையும் சேர்த்து சாப்பிட்டிங்கனாக்கா இந்த மெத்தில் கோபாலமைன் டெஃபிஷியன்சியை நம்ம சார்ட் அவுட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.